வாய்
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 மற்றும் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 மற்றும் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நாம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த
சீடன் தலைமை குருவின் மாளிகை மன்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்பொழுது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் நான் எப்பொழுதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டுப்பார். நான் என்ன சொன்னேன் அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென்று சுட்டிக்காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கைப்பாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டிருந்தவர் இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கைப்பாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, நீரா இதை கேட்கிறீர் அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுபடியாக, எனது ஆட்சி உலகின் ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாயிருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. இதற்காகவே நான் பிறந்தேன். இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம் பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தார். வீரர்கள் ஒரு முள்முடி வெண்ணி
இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள் ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று உரக்க கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்ணை ஓட்டி இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எதிரியே மடியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தார். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்றப்பத்திரிகையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம் யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவரே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து நான் எழுதியதே என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக் கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை நோக்கி அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோயாப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய பிழிந்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடல் பற்றி நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். அது பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அது சிலுவையில் உடல்கள் பொங்கலாக என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் படிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எழுப்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை
அனைவரும் அமர்வோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன இருந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர்களுடைய பாடுகளை எண்ணி நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இறப்பிலே, அவருடைய பாடுகளிலும் இறப்பிலும் பங்கெடுப்பதற்கு இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம். ஆனால் பல தருணங்களிலே பார்க்கின்ற பொழுது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆனால் இயேசுவினுடைய சிலுவையை ஏற்றுக்கொள்ளாத மக்களாகத்தான் பல தருணங்களிலே நாம் இருக்கின்றோம் என்பது நிதர்சனம்.
மறைச்சிட்டாங்க, அதனால தெரியாது. அப்படிதானே? INRI, INRI. இந்த INRIக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? வாசகத்துல எல்லாம் வாஸ்தம் கொஞ்சம் முந்திதான் நான் தான் வாசித்தேன். INRIக்கு அர்த்தம் இதை எப்படி மாற்றி எழுதும் அப்படின்ட்டு பிலாத்தோட போய் கேட்பாங்க. வெரி குட் சொல்லி எடுத்து டிப்ஸ் எடுத்து கொடுத்தாதான் அங்க இருந்து பதில் வருது. இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசன். INRI என்றால் இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசன் என்று அர்த்தம். யாராவது ஒரு ஆளு இதை லத்தீன்ல சொல்றீங்களா? அது எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது. அப்படி
3:7:9 சரியா? 3:7:9 3 நேரம் இயேசு கீழே விழுந்தார். இதை போல நிறைய நிகழ்வுகள் அங்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவினுடைய சிலுவை அடியிலும் கூட இயேசுவோடு 3 நபர்கள் இருக்கிறார்கள். 3 விதமான சிந்தனைகளை உள்ளடக்கிய மனிதர்கள் இருக்கிறார்கள். முதலிலே பார்க்கிற பொழுது சந்தோஷப்பட்ட மனிதர்கள், இரண்டாவதாக சங்கடப்பட்ட மனிதர்கள், மூன்றாவதாக சந்தேகப்பட்ட
கரெக்ட். நிலநடுக்கம் நடந்தது. அடுத்தது மூன்றாவதாக என்ன நடந்துச்சு? கல்றகுழிக்கு போல தெரியும். குழு கொடுக்கிறேன். கல்றகுழி. இறந்தோர்கள் எழுப்பப்பட்டார்கள் அப்படின்ட்டு வருது. ஆக மொத்தத்திலே இந்த மூன்று நிகழ்வுகளும் நடந்தது. இதனை மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 51 52 வரை உள்ள அந்த இறைவசனங்களை படித்து பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, அதே போல பார்க்கிற பொழுது இயேசு மூன்று விதமான துன்பங்களை படக்கூடியவராக இருந்தார். முதலிலே உடல் சார்ந்த துன்பத்தை பெற்றார். இரண்டாவதாக உள்ளம் சார்ந்த துன்பத்தை அனுபவித்தார். மூன்றாவதாக ஆன்மா சார்ந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருந்தார். உடல் சார்ந்த துன்பம் என்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இயேசுவுக்கு வேதனையை அதிகமாக ஊட்டக்கூடிய சிலுவை சாவானது துன்பம் நிறைந்த ஒரு பயணமாகவே இருந்தது. இயேசு எத்தனை மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்தார் யாருக்கு தெரியுமா? 17 மணி நேரம். 17 மணி நேரம் இயேசு தண்ணீர் குடிக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய உடலிலே அவர் மொத்தமாக கொண்டிருந்த காயங்களின் எண்ணிக்கை 5480 காயங்கள் இயேசுவனுடைய உடலிலே இயேசு தரக்கூடியவராக இருந்தார். அது என்னுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னை மீட்பதற்காகவும் உங்களை மீட்பதற்காகவும் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. ஒரு 2 அடி வாங்கிட்டோம்னாலே நமக்கு கஷ்டமா பேரானா 5480 காயங்களுக்கு அவர் எத்தனை அடி வாங்கி இருப்பார் என்று எண்ணி பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, அவருடைய முதுகில் மட்டும் 150 ஆழமான காயங்கள் இருந்ததாக ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். 150 ஆழமான காயங்கள் என்றால் எவ்வளவு வேதனையை இது கொடுத்திருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல அவருடைய தலையிலே 17 முள்ளானது ஆழமாக குத்தப்பட்டிருக்கக்கூடியதாக இருந்தது. இந்த முள்ளானது கட்டாயமாக பெரிய முள்களாக இருந்திருக்கும். அது மூளை அருகில் வர சென்று கட்டாயமாக குத்தியிருக்கும். எவ்வளவு வேதனையை இயேசு பெற்றிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 6.5 லிட்டர் இரத்தமானது ஒட்டுமொத்தமாக இயேசு சிலுவையை சுமந்து சென்று சிலுவையில் அறையப்படுவது வரை சிந்தக்கூடியவராக இருந்திருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த சிலுவை என்பது சிலுவையினுடைய தன்மையை பல தருணங்களிலே நாம் புரியாதவர்களாக இருந்திருக்கின்றோம். ரோமையிலே ஒருமுறை இந்த சிலுவையை தொடுவதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவ்வாறு அந்த சிலுவையை தொடுவதற்காக சென்ற பொழுது அங்கு இருந்த அந்த ஆலயத்தினுடைய
3 விதமான முத்தங்கள் நமக்கு விவிலியம் சுட்டி காட்டுகின்றது. இதில் எந்த முத்தத்தை இயேசுவுக்கு நாம் கொடுக்க போகின்றோம்? காட்டிக் கொடுக்கக்கூடிய மனிதர்களாகவா, மனமாற்றம் பெற்ற மனிதர்களாகவா, அல்லது அன்பு நிறை மனிதர்களாக நாம் இயேசுவிற்கு முத்தத்தை கொடுக்க போகின்றோமா? எந்த விதமான முத்தத்தை கொடுக்க போகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது 10 மன்றாட்டுகள் சொல்லப்படுகின்றன. முதலிலே அந்த மன்றாட்டிற்கான முன்னுரை பாடப்படும். அதன் பின்பு அனைவரும் ஒரு சிறுமணி துளிகள் முழந்தால் படிக்க வேண்டும். அதன் பின்பு எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்த பின்பு உடனடியாக தந்தை அவர்கள் அதற்குரிய அந்த தொடக்க மன்றாட்டை பாடுவார். அனைவரும் எழுந்து நிற்போம். நம் திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு நம் இறைவனாகிய ஆண்டவர் எவ்வகை என்று அவரை பேணி காப்பாராக. இதனால் அவர் இறை மக்களை வழிநடத்தி திருச்சபை வளம் பெறச் செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் முழந்தாளிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படி அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்பட்ட கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டலை பரவரி பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி எழும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பணிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் புனித திருச்சபைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் உலகெங்கும் திருச்சபைக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை பேணி காத்தருள வேண்டும் என்று நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தை மகிமைப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். முழந்தாளிடுவோம். எழுந்திருப்போம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உமது மாட்சி மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீரே. உம்முடைய இரக்கத்தின் செயல்களையும் பாதுகாப்பதாகவும் உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவது நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையில் பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவோம். நம் மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆயர் அந்தோணி பாப்புசாமிக்காகவும் திருச்சபையில் உள்ள எல்லா ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்களுக்காகவும் விசுவாச
அனைவரும் எழுந்திருப்போம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திருவை முழுவதும் அர்ச்சிக்கப் பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருட்படையாம் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருமணுக்கு பெற தயாரிப்பு செய்வதற்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் தம் இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயத்தை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புதுப்பிரப்படிக்கும் திருமணக்கினார் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்படைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் உள்ளத்தாரிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்னும் வளப்பெற செய்கின்றேன். கிறிஸ்தவ புதுமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளரச் செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்போடை தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் தம்மில் விசுவாசம் கொண்டோர் அனைவரையும் உண்மையின் பாதையின் வழி நடத்தி தம் ஒரே திருச்சபையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் படுத்தாரிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவர், ஒருங்கிணவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு ஒரே திருமொழிப்பினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் மொழியால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். யூத மக்களுக்காக மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசின இறைவனாகிய ஆண்டவர் தமது திருப்பெயர் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள பற்றுறுதியிலும் இவர்களை வளர்ச்சியடைய செல்ல வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் உடன்தாளிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர் வழிமரபினருக்கும் நீரும் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட மக்கள்
கிறிஸ்துவில் இன்னும் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இவர்கள் தூய ஆவியின் வழியை பெற்று மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் விழுந்தாளிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்பொழுதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்வதாலும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டி சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இவர்கள் நேர்மையான உள்ளத்தோடு நன்னறியில் வாழ்ந்து உண்மை கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்தாளிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்பொழுது உம்மையை விரும்பி தேடும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவும் நீர் அவர்களை படைத்தீர். அதனால் உலகில் ஏற்படும் எல்லாம் இதற்கும் விளைவில் இடையூறுகள் நடுவிலும் அவர்கள் அனைவரும் ஒரு பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டு கொள்வார்களாம். இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். உலக மக்கள் அனைவரும் உண்மையான அமைதி உரிமை வாழும் பெரும்பொருட்டு நம் இறைவனாகிய ஆண்டவர் தம் திருவுளப்படி இவர்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் ஆண்டு நடத்தியுள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் விழுந்தாளிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உன் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியும் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது படையால் நிலை பெறவும் எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தொல்வரும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனின் அருளால் உலகிலிருந்து தவறுகள் அகலவும் பிணிகள் நீங்கி பஞ்சமழியும் சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும் வழிபோக்கர் பாதுகாப்பு பெறவும் பயம்
செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர் மீட்பின் நிறைவு பெறவும் மன்றாடுவோம். அனைவரும் விழுந்தாளிடுவோம். அனைவரும் எழுந்திருந்தோம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உயர்ந்தோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் திருமுன் வருவனவாக. அதனால் தாங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டின் இரண்டாம் பகுதியான திருச்சிலுவை ஆராதனை நிகழ்வு நடைபெற உள்ளது. சிலுவை மீட்பின் சின்னம். இழிவாக கருதப்பட்ட சிலுவை இறுதி மீட்பை பெற்றுத்தரும் பேரின்பமாக மாறியது. அவமானத்தின் அடையாளமாக கருதப்பட்ட சிலுவை இன்று வாழ்வெளிக்கும் சிலுவையாக வழிவெடுத்தது. சிலுவைகள் வாழ்வின் சிகரங்கள், துன்பங்கள் வாழ்வின் இன்ப ஊற்றுகள் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்நிகழ்வில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இப்போது அருட்பணியாளர் மூடப்பட்ட திருச்சிலுவையை ஆலய தலைவாசலிலிருந்து பீடத்துக்கு கொண்டு வருவார். இயேசுவின் திரு உடலை மூடியிருக்கும் துகிலை 3 முறை அவிழ்க்கும் போது திருச்சிலுவை மரம், இதோ இதிலே தான் தொங்கினார் உலகத்தின் மீட்பர் என்று பாடுவார். ஒவ்வொரு முறையும் பதில் உரையாக நாமும் வருவீர் ஆராதிப்போம் என்று பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுவோம். தொடர்ந்து திருச்சிலுவை ஆராதனைக்காக வைக்கப்படும். அப்போது அமைதியாக வரிசையாக வந்து திருச்சிலுவையை முத்தமிட்டு நம் துன்பங்களை ஒப்பு கொடுத்து சோதனைகளை நீக்கிட வர வேண்டி பக்தியுடன் இத்திரு நிகழ்வில் பங்கெடுப்போம்.
அன்பிற்குரியவர்களே, காலத்தின் சூழ்நிலையை கருதி யாரும் வாயால் புத்தகம் கொடுக்க வேண்டாம், கைகளில் வேணா தொடுங்க, அதுவே கூடாது. இருந்தாலும் பரவாயில்லை, பசங்க சானிடைசர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வாயை வச்சு யாரும் முத்தம் கொடுக்க வேண்டாம். கைகளை தொட்டு வேண்டுமென்றால் முத்தமிடுங்கள், அல்லது சிலுவையின் முன்பாக வணக்கம் செலுத்திவிட்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய வழிபாட்டின் 1வது பகுதியான திருவிருந்து வழிபாடு ஆரம்பமாக உள்ளது. இயேசு தன்னை உடைத்து நற்கருணை வழியில் அன்றாடம் நம் முன் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த தியாக உணவை உண்டு நிலையான வாழ்வு வாழ நாமும் இத்தியாக விருந்தில் பக்தியுடன் பங்கேற்போம். இப்போது பீடத்தின் மீது துணி விரிக்கப்படும், மெழுகுவர்த்தி ஏற்றப்படும். நேற்று இரவு இடமாற்றம் செய்து வைத்திருந்த நற்கருணை ஆடம்பரமின்றி பங்கு தந்தையால் எடுத்து வரப்படும். இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்ல பங்கு பணியாளர் அழைத்துவிடுக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து பக்தியோடு விடுதலை வாழ்வை வேண்டி இத்திருவிருந்தில் பங்கேற்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைத்து பெற்ற